திருப்பதி லட்டுவில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது சர்ச்சையாகிய நிலையில் தற்பொழுது லட்டு விவகாரத்தின் நீதிமன்றத்தை அரசியல் சுயலாபத்திற்காக மாற்றுவதை விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் எஸ்ஐடி விசாரணையை சிபிஐ மேற்பார்வையில் விசாரித்தால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது லட்டு விவகாரம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருப்பதி லட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் PR கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றது. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தும் சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர்கள் மீது எந்த ஒரு அதிருப்தியும் தங்களுக்கு இல்லை என்றும், ஆனால் இந்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையை மத்திய விசாரணை அமைப்புகளில் உள்ள ஒரு உயர் அதிகாரி கண்காணிக்கலாமே என்பதுதான் தங்களின் பரிந்துரையாக வைக்கிறோம் என்று மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த லட்டு விவகாரத்தில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும், மேலும் தற்போதைய சிறப்பு விசாரணை குழு மீது எந்த அதிருப்தியும் இல்லை, ஒரு அதிகாரியை நியமித்து நாங்கள் சிறப்பு விசாரணை குழு மீது எந்த ஒரு குற்றச்சாட்டோ அதிருப்தியோ இல்லாத நிலையில் சிறப்பு விசாரணை புலன் விசாரணையை முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவே அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை நடத்தலாமே அல்லது விசாரணையை சிபிஐ மேற்பார்வை நடத்தலாமோ, குறிப்பாக மத்திய மற்றும் மாநில புலன் விசாரணை அதிகாரிகளை கொண்டு விசாரணை குழு அமைக்கலாமே, மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் பரிசீலிக்கலாமே உள்ளிட்டவை அல்ல என்றும், இந்த விவகாரம் பொறுத்தவரை இந்த விஷயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்பதே தங்களின் நோக்கமாக உள்ளதாகவே நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்டு சர்ச்சை விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ இயக்குநர் கண்காணிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கலாமா என்று அனைத்து தரப்பிடமும் நீதிபதிகள் கருத்தை கேட்டார்கள். பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் லட்டு விவகாரத்தை விசாரிக்க புதிய விசாரணை குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அதிகாரிகள் அடங்கிய இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு 2 சிபிஐ, 2 மாநில காவல் அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 2 பேர் அடங்கிய குழு ஆனது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையை சிபிஐ இயக்குநர் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளதாகவும் நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.